நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் சுகமான தூக்கம் வர்றதுக்கான மருத்துவம். சுகமான தூக்கம்னா என்ன? போய் படுத்தா நிம்மதியாக தூங்கணும். இன்றைக்கி யாருமே அப்படி தூங்குறது கிடையாது. தூக்கம் வரலன்னு தான் சாயந்தரம் கடைக்கு போகிறாங்க. ஏன் அந்த மருந்தை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும்னு நினைக்கிறாங்க. அது அப்படியும் தூக்கம் வராது. ஏன்னா நிறைய கவலைகள், நிறைய தொல்லைகள், கடன் தொல்லை, எல்லா தொல்லையும் இருக்கிறதால தூங்க முடியாது. அதில் முக்கிய மருந்தாக மல்லிகை இலை, ஜாதிபத்திரி, சீரகம், வறுத்த முந்திரி பருப்பு, நாட்டு மாட்டு பால், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நன்றாக தூக்கம் வர, தூக்கம் படுத்துடனே வரணும், அதுதான் நல்ல உடம்பு அப்படின்னு சொல்லி நாமளே புரிஞ்சுக்கிறணும். நல்ல வேலை செஞ்சு உழைப்பு அதிகம் இருந்ததுனாக்கா, உடம்புக்கு வேலை கொடுத்தீங்கனாக்கா தன்னாலேயே தூக்கம் வரும். உள்ளுறுப்புக்கள் எல்லாமே நல்லா இருந்ததுனாக்கா நல்லா தூக்கம் வரும். உள்ளுறுப்புக்கள் கெட்டு போய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. அதிக மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. அதிக டென்ஷன், கவலை, அதிக வேலைப்பளு, கண்டதை நினச்சிட்டு அதை நினச்சிட்டே இருந்தாங்கனாக்கா தூக்கம் வராது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறணும், நேரத்துக்கு உணவு சாப்பிடணும். வேலைப்பளு அதனால் தூக்கம் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆஃபீஸ் ஒர்க்குனாக்கா ஆஃபீஸ்லேயே விட்டுறணும். வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டில் இருக்க குடும்பம் அந்த இதை நினைக்காம ரெண்டும் ஒன்றா போட்டு குழப்புறது. இப்படி பல அலைகள்னால தூக்கங்க வராமல் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதிக போதைப் பொருள்கள் சாப்பிட்றவங்களுக்கும் தூக்கம் வராது, குடல் கெட்டு போயிருக்கும். வயசானவங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும். அதிக மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்கனாலும் தூக்கம் வராது. அந்த தூக்கம் நன்றாக வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மல்லிகைப்பூ செடியினுடைய இலை 2 இலை எடுத்துக்கிறணும். சாதிபத்திரி பாதி எடுத்துக்கிறணும். சின்ன சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறணும். முந்திரி பருப்பு ஒரு 5. இது எல்லாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து, இந்த நரம்பு இல்லாமல் நடுநரம்பை நீக்கிட்டாக்கா நல்லா வலுவலுன்னு அரைப்பட்டுரும். மல்லிகைப்பூ இலை அரைச்சி சாராக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட நாட்டு மாட்டு பால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறலாம். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மருந்து தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா தூக்கம் வந்துடும். தினமும் நீங்கள் ஒரு 3 நாள் அல்லது 7 நாள் சாப்பிட்டுட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கன்றது வந்துடும். அதே நேரத்துக்கு நல்லா சாப்பிடுங்க. கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் கண்டதை போட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா தூக்கம் யாருக்குமே வரவே வராது. நம்ம அலைகளும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். தூக்கம் வர்றதுக்கு மல்லிகை இலை, நாட்டு மாட்டு பால், சீரகம், தேன், ஜாதிபத்திரி, வறுத்த முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்த மருந்து. இது அப்படியே குடித்தோம்னா சுகமான தூக்கம் வரும். இது தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் குடித்தோம்னா கண்டிப்பாக போய் படுத்ததுமே என்றைக்கும் வரா மாதிரி தூக்கம் நல்லா வரும். தூக்கம் வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.